தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். விடுதலை பயணம் 24:8. மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவ்வனைத்து வார்த்தைகளுக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மோசேவுக்கு இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்காக கட்டளையிட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ஆண்டவர் மோசேவுக்கு காளையின் இரத்தத்தை எடுத்து இஸ்ரேல் மக்கள் மேல் தெளிக்க கட்டளையிடுகிறார். அப்படி தெளிக்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு ஏற்ற உடன்படிக்கையாக அந்த இரத்தம் இருக்கும் என்று தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, இரத்தம் உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. அப்படி தெளிக்கப்பட்ட பொழுது அவர்களின் உள் உணர்வு வாழ்வு அனைத்தும் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று உணர்த்தப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களை, இன்று நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசுவின் திரு உடலை திரு இரத்தத்தை உடன்படிக்கையின் அடையாளமாக உண்ணுகிறோம். இதுவே இயேசுவின் உடல் இரத்தம் என்று உண்மையாக ஏற்று உண்ணுகிறோம். அப்படி இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகின்ற பொழுது நம் எல்லோரின் வாழ்வையும் ஆண்டவரின் உடன்படிக்கை ஊடுருவி செல்ல வேண்டும். நம் எல்லோரின் வாழ்வையும் ஆண்டவரின் உடன்படிக்கை மேற்கொள்ள வேண்டும். இப்படி ஆண்டவர் இயேசுவின் உடலை இரத்தத்தை உண்ணுகின்ற பொழுது நான் அவருக்கு ஏற்ற சாட்சியாக அவரை பிரதிபலிக்கின்ற விதத்திலே ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்கின்ற உணர்வு நிலை நம்முடைய வாழ்வில் தேவைப்படுகிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய திரு உடலை இரத்தத்தை உட்கொள்வதற்கான வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறீர். அப்பா, எப்பொழுதெல்லாம் உம்முடைய உடலை, ஆண்டவர் இயேசுவின் திரு உடலை உட்கொள்ளுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் என்னை தூய்மைப்படுத்தி என்னை புடமிடுவதற்கான அந்த உணர்த்துதலை தருவீராக. பரிசுத்த நிலையிலே இயேசுவே உம்முடைய உடலை உட்கொள்ளவும் உம்முடைய வார்த்தைகளை கடைபிடித்து உமக்கு ஏற்ற விதத்தில் நடக்கவும் என்னை உறுதிப்படுத்துவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.